நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ், வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டிலுள்ள 47 லட்சம் குடும்பங்களுக்கு எதிர்வரும் 4 ஆண்டுகளில் சுத்தமான குடிநீரை வழங்க நடவடிக்கை. பிள்ளைகளின் கல்விக்கு முன்னுரிமை அளித்து செயல்படுமாறு அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல்ல ஊடக நிறுவனங்களிடம் கோரிக்கை. 30 வயதை தாண்டிய 68% முதலாவது கொரோனா தடுப்பூசி ஏற்றப்பட்டுவிட்டது. இலங்கையில் டெல்டா எனப்படும் திரிவடைந்த கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான 30% காணப்படுவதாக பரவும் செய்தியை சுகாதார பிரிவினர் நிராகரிப்பு. கொரோனா வைரஸ் பரவலினால் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள உள்நாட்டு தொழில் முயற்சியாளர்களின் பிரச்சினைகள் பற்றி நிதியமைச்சருக்கு விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. முழுமையாக தடுப்பூசிகளை ஏற்றுக்கொண்ட ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க பயணிகளுக்கு தனிமைப்படுத்தலின்றி தமது நாட்டிற்குள் பிரவேசிக்க இங்கிலாந்து அனுமதி. சுபிட்சத்தின் தொலைநோக்கு என்ற கொள்கை பிரகடனத்தின் கீழ் மக்களின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அதிகளவிலான மக்கள் குடிநீரின்றி பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். மக்களின் நீர் தேவைகளை பூர்த்தி செய்வது அரசாங்கத்தின் இலக்காகும் என்றும் அவர் கூறினார். இலங்கையில் பாரிய அளவிலான குடிநீர் திட்டமான விஷல் மாற்றலை நீர் விநியோக திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் பிரதமர் உரையாற்றினார். இதற்கென 3100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 4 ஆண்டுகளில் 47 லட்சம் குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவது அரசாங்கத்தின் இலக்காகும். இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தின் மூலம் 3,50,000க்கும் அதிகமான குடும்பங்கள் நன்மை அடைய உள்ளன. நாட்டின் பிள்ளைகளது கல்வி தேவையை பிரதான இலக்காக கொண்டு இலத்திரனியல் மற்றும் அச்சு ஊடகங்கள் மூலம் கூடுதலான வாய்ப்புகளை வழங்குமாறு ஊடகத்துறை அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல்ல இலங்கையின் ஊடக நிறுவனங்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கென நீண்டகால வேலை திட்டத்தை முறையான விதத்தில் தயாரித்து தேசிய தேவையாக அதனை கருதி செயல்படுமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நீண்டகால வேலை திட்டத்தை 3 அல்லது 2 மாதங்களுக்குள் பூர்த்தி செய்வது அவசியமாகும் என்றும் அவர் கூறினார். ஊடக மற்றும் கல்வி அமைச்சு அதிகாரிகளுடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல்ல கருத்து வெளியிட்டார். கல்விக்காக தனியான அலைவரிசைகளை ஆரம்பிக்கும் வரை 1 வாரத்திற்குள் இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்தார். வர்த்தக ரீதியிலான இலக்குகளை புறந்தள்ளி தேசிய பொறுப்பு என்ற வகையில் பிள்ளைகளின் கல்வி தேவைக்காக ஊடக நிறுவனங்கள் செயற்படுவது அவசியமாகும். சில அரச மற்றும் சில தனியார் ஊடகங்கள் சாதகமான பதில்களை வழங்கியுள்ளன. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை, சாதாரண தர பரீட்சை, உயர்தர பரீட்சை என்பனவற்றை இலக்காக கொண்டு இந்த வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் ஊடகத்துறை அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல்ல வலியுறுத்தினார். மேல் மாகாணத்தில் முப்படையினர் நடைமுறைப்படுத்திய கொரோனா தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தின் முதலாவது கட்டம் முடிவடைந்துள்ளது. இந்த வேலை திட்டம் கடந்த 5ஆம் திகதி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன் 2ஆம் கட்டம் எதிர்வரும் 5ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதன் கீழ் மேல் மாகாணத்தில் உள்ள 50 லட்சம் பேருக்கு முதலாவது கொரோனா தடுப்பூசி ஏற்றப்பட உள்ளது. இதுவரை 1,01,19,000க்கும் அதிகமான தடுப்பூசிகள் நாட்டு மக்களுக்கு ஏற்றப்பட்டுள்ளன. 1,38,00,000க்கும் அதிகமான தடுப்பூசிகள் இலங்கைக்கு கிடைத்துள்ளன. 82,32,000க்கும் அதிகமானவர்கள் முதலாவது தடுப்பூசியை ஏற்றிக் கொண்டுள்ளார்கள். 18,86,000க்கும் அதிகமானவர்கள் 2 தடுப்பூசிகளையும் ஏற்றிக் கொண்டுள்ளார்கள். நாட்டின் சனத்தொகையில் 30 வயதை தாண்டிய 68% முதலாவது கொரோனா தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. 2 கொரோனா தடுப்பூசிகளையும் ஏற்றிக்கொண்டவர்களின் எண்ணிக்கை 16.5% இதேவேளை மேலும் 7,28,460 ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகள் எதிர்வரும் சனிக்கிழமை இலங்கைக்கு கிடைக்கவிருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் கோவாக்ஸ் வசதி என்ற திட்டத்தின் கீழ் இந்த தடுப்பூசிகள் கிடைக்க இருக்கின்றன. முதலாவது ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை ஏற்றிக்கொண்ட 5,40,000 பேருக்கு 2வது ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசி ஏற்றப்பட உள்ளது. ஜப்பான் அரசாங்கமும் இலங்கைக்கு 14,70,000 கொரோனா தடுப்பூசிகளை வழங்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
டெல்டா எனப்படும் திரிபடைந்த கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான 30% நாட்டில் இருப்பதாக பரவும் செய்திகளில் எந்த உண்மையும் கிடையாதென்று வைத்திய நிபுணர் டாக்டர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். வைத்தியசாலைகளில் போதிய அளவிலான ஆக்சிஜன் இல்லை என வெளியாகின்ற செய்தியையும் அவர் நிராகரித்துள்ளார். தேவைக்கேற்ற வகையில் முறையான விதத்தில் ஆக்சிஜனை விநியோகிக்கவும் சுகாதார அமைச்சு முறையான வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதாகவும் வைத்திய நிபுணர் டாக்டர் ஹேமந்த் ஹேரத் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். கொரோனா வைரஸ் பரவலினால் உள்நாட்டு தொழில் முயற்சியாளர்கள் எதிர்நோக்கும் நெருக்கடிகள் பற்றி நிதியமைச்சருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதாக கொழும்பு வர்த்தக சங்கத்தின் பொதுச் செயலாளர் சமிந்த விதான கமகே தெரிவித்துள்ளார். உற்பத்தியாளர்களும் தொழில் முயற்சியாளர்களும் எதிர்நோக்கும் நெருக்கடிகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக அவர் எமது நிலையத்திற்கு தெரிவித்தார். தேசிய மட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள துறைகளில் முதலீட்டு வாய்ப்புகளை இனங்கண்டு அவற்றை ஊக்குவிப்பதற்கான முறையான வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது. கூடுதலான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ள கடற்றொழில், மருந்து உற்பத்தி ஆகிய துறைகள் உட்பட கூடுதலான முதலீடுகளை கவர்ந்தெழுக்கக்கூடிய துறைகள் பற்றியும் கவனம் செலுத்தப்பட உள்ளது. இந்த முதலீடுகள் பற்றி உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்கான பொறிமுறை ஒன்றும் ஏற்படுத்தப்பட இருக்கிறது. இந்த பொறிமுறையை அமைப்பது பற்றிய விசேட கலந்துரையாடல் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச தலைமையில் இன்று இடம்பெற்றது. முதலீட்டாளர்களுக்கு வினைத்திறனான முறையில் சேவைகளை முன்னெடுப்பதற்கான உரிய நிறுவனங்களுக்கு இடையிலான தொடர்புகளை பேணுவதற்கான வசதிகளை வழங்குவது பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மலேரியா தொற்று ஏற்பட்டமைக்கான சந்தேகங்கள் எழுந்தால் உடனடியாக பிரதேச செயலகத்தினூடாக பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும் என்று தேசிய மலேரியா ஒழிப்பு வேலை திட்டம் தெரிவித்துள்ளது. மலேரியா நோய் பரவலுள்ள நாடொன்றுக்கு செல்பவர்கள் அதற்கு முன்னர் இலவசமாக வழங்கப்படும் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என தேசிய மலேரியா ஒழிப்பு வேலை திட்டத்தின் பணிப்பாளர் பிரசாத் ரணவீர தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தில் இதுவரை 14 மலேரியா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். மலேரியா நோய் தொற்றுக்குள்ளான ஒருவருக்கு 3 வருடங்களுக்கு குருதி மாற்று சிகிச்சை மேற்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார். மேல் மாகாணத்தில் இயங்கும் பஸ் வண்டிகளில் பணியாற்றும் அனைவரும் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் ஒரு கொரோனா தடுப்பூசியை ஏனும் ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்று இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. குறைந்தது ஒரு தடுப்பூசியை ஏனும் ஏற்றிக்கொள்ளாத பஸ் ஊழியர்களுக்கு சேவையில் ஈடுபட அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரட்ன வலியுறுத்தியுள்ளார். குடும்ப சுகாதார அதிகாரி பதவிக்கு பயிலுநர்களை இணைத்துக் கொள்வதற்கான நேர்முக பரீட்சை எதிர்வரும் 30ஆம் மற்றும் 1ஆம் தேதிகளில் இடம்பெற உள்ளது. வடமாகாண விண்ணப்பதாரிகளுக்கு யாழ்ப்பாணம் தாதியர் பயிற்சிக் கல்லூரியில் நேர்முக பரீட்சை இடம்பெற உள்ளது. தென்மாகாண விண்ணப்பதாரிகளுக்கு காலி, மாத்தறை தாதியர் பயிற்சிக் கல்லூரிகளில் நேர்முக பரீட்சை இடம்பெற இருக்கிறது. தொடர்ந்து பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பிரிவேனாக்களை மேம்படுத்தும் தேசிய வேலை திட்டமான பிரிவேன அருண நிகழ்ச்சி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி பிரதமர் தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெற இருக்கிறது. பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள பிரிவேனாக்களில் கற்பிக்கும் பிக்குமாருக்கும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் புலமை பரிசில், லேப்டாப், பாதணிகள் என்பன இதன்போது வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன. 100 பிரிவேனாக்களுக்கு 12 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கணனிகளும் வழங்கி வைக்கப்பட உள்ளன. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு களுத்துறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நாளை காலை 8 மணி தொடக்கம் 12 மணித்தியால நீர்வெட்டு அமலாகும் என்று தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சேவை அறிவித்துள்ளது.
அளுத்கம மதுகம அகலவத்த ஒன்றிணைந்த நீர் விநியோக திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி பணிகள் இதற்கான காரணம். இந்த அபிவிருத்தி பணிகளினால் பெந்தர, அளுத்கம, கழுவா மோதர ஆகிய பிரதேசங்கள் நீர்வட்டினால் பாதிக்கப்படும் என்று நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். முழுமையாக கொரோனா தடுப்பூசிகளை ஏற்றுக்கொண்ட ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க பிரஜைகளுக்கு தனிமைப்படுத்தலின்றி இங்கிலாந்து செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக BBC உலக சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. பிரான்ஸ் தவிர்ந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து ஐரோப்பிய நாடுகளையும் சேர்ந்தவர்களுக்கு தனிமைப்படுத்தல் பொறிமுறையின்றி இங்கிலாந்து செல்வதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இங்கிலாந்துக்கு வருகை தருவதற்கு முன்னரும் இங்கிலாந்து வருகை தந்து 2 நாட்களின் பின்னரும் PCR அல்லது ஆன்டிஜென் பரிசோதனைகளை மேற்கொள்வது அவசியமாகும் என்று இங்கிலாந்து சுகாதார செயலாளரை மேற்கோள் காட்டி BBC உலக சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் ஜனநாயகம் சுதந்திரமாக சிந்தித்து அதன் பிரஜைகளால் வலுவூட்டப்படுவதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டன் பிளிங்கன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக பெருமானங்களின் சுயாதீனமான பிரஜைகள் முறைமையும் இந்தியாவுக்கு வரைவிலக்கணமாக அமைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். அழுக்குகள் நிறைந்த சவால்களை முறையான பொறிமுறையின் மூலமே கையாள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள அமெரிக்க ராஜாங்க செயலாளர் இந்திய வெளிவிவகார அமைச்சர் S. ஜெய்சங்கருடன் இடம்பெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் இதுபற்றி கருத்து வெளியிட்டார். இந்தியாவின் ஜனநாயக பொறிமுறைகளுக்கு ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகம் பாரிய சவாலாக அமைந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஐக்கிய ராச்சியத்தின் ராணுவ வீரர்களுக்கு மொழிபெயர்ப்பாளர்களாக பணியாற்றிய ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களை தமது நாட்டில் குடியமர்த்த உதவுமாறு பிரித்தானிய ராணுவத்தின் உயர் அதிகாரிகள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். மொழிபெயர்ப்பாளர்களாக பணியாற்றியவர்களுக்கு பிரித்தானியாவில் குடியமர வழங்கப்பட்டுள்ள வாய்ப்புகள் தொடர்ந்தும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளன. பிரித்தானிய ராணுவத்திற்கு ஆப்கானிஸ்தானில் உதவியாக பணியாற்றிய 2200 பேரும் அவர்களது குடும்பத்தவர்களும் தற்சமயம் ஆப்கானிஸ்தானில் குடியமர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள் கேட்டீர்கள். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. சுனாமி, சூறாவளி, பூமி அதிர்வு, நெருப்பு, எதையும் தாங்கக்கூடிய அதிகூடிய சக்தி கொண்ட மெல்வா QST கம்பிகள் இப்போது எமது நாட்டின் அபிவிருத்தியை நோக்கி. மகாபலி வலயத்தில் 3,60,000 மெட்ரிக் டன் சேதன பசலையை உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மகாபலி சேதன பசலை வாரத்திற்கு அமைவாக இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. இங்கு உற்பத்தி செய்யப்பட இருக்கும் 2 மெட்ரிக் டன் சேதன பசலை விவசாய அமைச்சரிடம் கையளிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியோர். நான் அனுபவமிக்க தொழில் ரீதியான ஒரு என்ஜினியர். கட்டடத்தின் உறுதி எனது பொறுப்பாகும். பழைய இரும்பினால் தயாரிக்கப்படும் கம்பிகளை விட நவீன தொழில்நுட்பத்தில் 100% சுத்தமான உருக்கினால் தயாரிக்கப்படும் மில்வா கம்பிகள் வளைக்கும் போது முறியாது. அதனால் தான் நான் மில்வா கம்பிகளை நம்புகிறேன். மில்வா ஒன்று, இலங்கையிலும் ஒன்று, அது எங்களுடையது. விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா இந்திய அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான 2வது T20 கிரிக்கெட் சுற்றுத்தொடர் கொழும்பு R. பிரேமதாச மைதானத்தில் தற்சமயம் இடம்பெறுகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடும் இந்திய அணி சற்று முன்னர் வரை 11 ஓவர்கள் நிறைவில் ஒரு விக்கெட்டை இழந்து 77 ஓட்டங்களை எடுத்திருந்தது. விளையாட்டுச் செய்தி கேட்டீர்கள். கௌரவ பிரசன்சா மூலம் 6.75 வீத ஆக குறைவான வட்டி வீதத்துடன் 2 மணித்தியாலங்களில் ரூபாய் 5 மில்லியன் வரை கடனை பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் பணத்திற்கான பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
பிரைம் குழுமத்தின் 43வது சொகுசு வீடமைப்பு திட்டம் நீர்கொழும்பு பிரதேசத்தில் தற்சமயம் முன்னெடுக்கப்படுகிறது. 19 மாடிகளையும் 7 மாடிகளையும் கொண்ட இரட்டை வீடமைப்பு திட்டங்கள் தற்சமயம் அமுலாகின்றன. உறங்கும் அறைகள் 1 தொடக்கம் 3 வரை தரப்படுத்தப்பட்டுள்ளன. 145 வீடுகளை கொண்டதாக இந்த வீடமைப்பு திட்டம் அமுல்படுத்தப்படுகிறது. 1,95,00,000 ரூபாய் தொடக்கம் வீடுகளை கொள்வனவு செய்ய முடியும். 3 வருட தவணை அடிப்படையில் இந்த வீடுகளை கொள்வனவு செய்வதற்கான வசதிகளும் காணப்படுவதாக பிரைம் குழுமம் அறிவித்துள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். நாட்டுக்காக உயரிய பணியொன்றினை ஆற்றிய நீங்கள் சிரேஷ்ட பிரஜையாக மாறிய தினத்தன்று தேசிய சேமிப்பு வங்கி உங்களுக்கு கௌரவத்தையும் அபிமானத்தினையும் கொண்டு வந்தது. தற்போது NSB கௌரவ பிரசன்சா மூலம் 6.75 வீத ஆக குறைவான வட்டி வீதத்துடன் 2 மணித்தியாலங்களில் ரூபாய் 5 மில்லியன் வரை கடனை பெற்றுக் கொள்ள முடியும். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு 75 வயது வரை கடனை மீள் செலுத்துவதற்கான வசதிகள் உள்ளன. கிரிப் அறிக்கை தேவையற்றது, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. NSB கௌரவ பிரசன்சா உங்கள் பணத்திற்கான பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடம் இருந்த பெரும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம் ஆசிரிய வைத்தியசாலையின் மேலதிகமான 3.5% பங்குகளை சாஃப்ட்லாஜிக் குழுமம் கொள்வனவு செய்துள்ளது. இதன் பெறுமதி 1.2 பில்லியன் ரூபாய். ஒவ்வொன்றும் 28 ரூபாய் பெறுமதியான 40.4 மில்லியன் பங்குகள் இதன் கீழ் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. தற்சமயம் ஆசிரிய வைத்தியசாலைக்கு சொந்தமான 54% பங்குகளை சாஃப்ட்லாஜிக் குழுமம் கொள்வனவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். காலநிலை அறிக்கை அனுசரணை. சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். சபரகமுவ மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, மாத்தளை மாவட்டங்களிலும் இலேசான மழை பெய்யலாம். அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் ஊவா மாகாணத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழையை இரவு நேரத்தில் எதிர்பார்க்கலாம் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள 47 லட்சம் குடும்பங்களுக்கு எதிர்வரும் 4 ஆண்டுகளில் சுத்தமான குடிநீரை வழங்க நடவடிக்கை. பிள்ளைகளின் கல்விக்கு முன்னுரிமை அளித்து செயல்படுமாறு அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெல்ல ஊடக நிறுவனங்களிடம் கோரிக்கை. 30 வயதை தாண்டிய 68% முதலாவது கொரோனா தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. இலங்கையில் டெல்டா எனப்படும் திரிவடைந்த கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான 30% காணப்படுவதாக பரவும் செய்தியை சுகாதார பிரிவினர் நிராகரிப்பு. கொரோனா வைரஸ் பரவலினால் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள உள்நாட்டு தொழில் முயற்சியாளர்களின் பிரச்சினைகள் பற்றி நிதியமைச்சருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. முழுமையாக தடுப்பூசிகளை ஏற்றிக்கொண்ட ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க பயணிகளுக்கு தனிமைப்படுத்தலின்றி தமது நாட்டிற்குள் பிரவேசிக்க இங்கிலாந்து அனுமதி. எமது செய்திகளை www.tgr
news.slbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைத்தளத்தில் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை நாளை காலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.